ஹலோ, குட் ஈவினிங் நட்புக்களே. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வெப் சீரிஸுங்க, குட் வைஃப்ங்கிற வெப் சீரிஸுங்க. இது மல்டி லாங்குவேஜாக இருக்குது, தமிழ்லேயுமே இருக்குதுங்க. ஆக்ட்ரஸ் ரேவதியோடைய டைரக்ஷனில் நம்ம பிரியாமணி, ஆக்டர் சம்பத் ராஜ், ஆக்டர் ஆரி அர்ஜுனன்லாம் லீடிங் ரோலில் நடிச்சுக்கிற ஒரு வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாங்க நீங்கள். ஆக்சுவலாக இது ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸ் தாங்க. த குட் ஒய்ஃபுங்கிற வெப் சீரிஸை தான் இவங்க வந்து அதை தழுவி தான் இவங்க இந்த வெப் சீரிஸ் எடுத்துக்கிறாங்க. வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 6 எபிசோட் இருக்குதுங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது, பெருசாக ஒரு இது கிடையாது. பட் ஸ்டோரி கொஞ்சம் நம்மளை வந்து அப்படியே அடுத்து என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் கவனிக்க வைக்கிற மாதிரி இருக்குதுங்க. பிரியாமணி பொறுத்த வரைக்கும் சூப்பராக அவங்களோட கேரக்டர் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஸ்டார்ட் ஆனோடனே வந்து உங்களுக்கு சம்பத்ராஜ் வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக இருப்பாருங்க, ஹை ப்ரொஃபைல்டு அட்வொகேட்டு. அவர் வந்து அவரும் ஹவுஸ் ஒய்ஃபுங்க இவங்க பிரியாமணி. அவங்களுமே அட்வொகேட்டாக இருந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. 2 டீனேஜ் கிட்ஸ் இருப்பாங்க, பொண்ணு பையன் இருப்பாங்கங்க. இவங்கெல்லாம் நல்ல ஜாலியாக வந்து அவங்களுடைய வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருடைய மொபைலுக்கும் ஒரு வைரல் வீடியோ வருங்க. அதில் வந்து ஒரு ஸ்கேண்டலுங்க, ஒரு பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமாக சம்பத்ராஜ் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வருங்க. ஸோ அப்போயே பயங்கரமாக அவங்க அப்செட் ஆகிட்டு பிள்ளைகளை கூட்டு ரூம் போய் கதை அடிச்சுக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அப்படி ஒரு ப்ரொடக்ட் பண்ணி வச்சிருந்த பிள்ளைங்களே வந்து அதை பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. அவங்களோட மனநிலை என்னங்கிறதும், அந்த பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கிற ஸ்கேண்டல் மட்டும் இல்லாமல் அவர் வந்து பல இதுலேயுமே வந்து கரப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வந்து அடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே மணி எல்லாத்துலேயும் பேங்க்கில் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அடுத்து அவங்களோட இதை வந்து எக்கனாமிக்கல் இதை வந்து இது பண்ணுறதுக்காக திருப்பியும் வந்து 16 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க திருப்பியும் வந்து அட்வொகேட்டாக வந்து போகிறாங்கங்க. அவங்க பார்க்குற ஸ்ட்ரகிள்ஸு, அவங்க அதை புதுசாக போன உடனே வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸு, இதெல்லாம் தாங்க ஸ்டோரியாக போயிட்டுருக்குது. ஸோ சின்ன சின்ன குறைகள் நிறையா இருக்குதுங்க அங்கங்கே. பட் ஓகேங்க, இப்போ வர்ற மூவிஸ்க்கு இது ஏதோ எவ்வளோ so far better. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஓகேங்க, தேங்க்யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.